இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா மீன்ஸ் நீங்க நம்மளோட எலிட் டாப் நாட்ச் டீம்ல ஆல்ரெடி உங்களோட பேமெண்ட் கட்டி ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்த விஷயம் நீங்க என்ன பண்ணணும்ன்றத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அப்படி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு இப்ப செகண்டா நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களோட இமெயில்ல போயிட்டு நம்ம IQI ஹெல்ப் டெஸ்க் டீம்ல இருந்து உங்களுக்கு உங்களோட லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் அனுப்பியிருக்காங்களா இல்லையான்னு நீங்க செக் பண்ணுங்க. நார்மலா அனுப்பியிருப்பாங்க. அப்படி அது வந்துட்டோன்னே அந்த லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் எடுத்து IQI Atlas அப்படின்ற ஆப்பை நீங்க உங்களோட போன்ல டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஆப்குள்ள இந்த லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு நீங்க என்ன பண்ணணும்னா அடுத்து நம்மளோட 4 நாள் ட்ரைனிங் செஷனை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். நம்மளோட 4 நாள் ட்ரைனிங் செஷன் பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் ஒன் டைம் தான் நடக்கும். விச் இஸ் எவ்ரி மந்த் நார்மலி 3rd வீக்ல இந்த மாதிரி ட்ரைனிங் செஷன் வைப்பாங்க. சோ இந்த ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னா சப்சேல் ப்ராப்பர்ட்டி எப்படி ஒர்க் பண்ணுது, ரெண்டல் எப்படி ஒர்க் பண்ணுது, லேண்ட் எப்படி ஒர்க் பண்ணுது, புது ப்ராஜெக்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுன்ற அடிப்படையான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த ட்ரைனிங்ல கத்து கொடுப்பாங்க. சோ இந்த 4 நாள் ட்ரைனிங் வந்து இட்ஸ் கம்பல்சரி ட்ரைனிங். கண்டிப்பா நீங்க அட்டென்ட் பண்ணி ஆகணும். சோ நீங்க என்ன பண்ணலாம்னா நம்ம IQI Atlas ஆப்ல போயிட்டு அந்த மெனுக்கு போனீங்கன்னா அங்க நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா கீழே லேர்னிங் ஹப்னு இருக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா மை ட்ரைனிங்ஸ்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணோட இப்ப 4 நாள் ட்ரைனிங் செஷனோட டேட் வரும். இது 4 ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க அட்டென்ட் பண்ணணும். அப்படி இந்த மாசம் ட்ரைனிங் செஷன் உங்களால ஜாயின் பண்ண முடியல நீங்க ஃபாலோவிங் மந்த் ட்ரைனிங்க்கு வெயிட் பண்ணி அங்க ரெஜிஸ்டர் பண்ணியும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 4 நாள் ட்ரைனிங் முடிச்சிட்டோன்னே உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா ஆஃபிஷியலி நம்மளோட IQI ரிலேட்டிவ்ஸ் பிராண்ட்ல நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் நெகோஷியேட்டர் ஆயிட்டீங்கன்னு சொல்லி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடைக்கும். ஒன்ஸ் இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடைச்சிட்ட பிறகுதான் நம்ம அடுத்த ப்ராசஸ் செய்ய முடியும். அதாவது வீடு விற்கிறதுக்கான ப்ராசஸ்க்குள்ளே போகும். சோ அந்த டைம்ல இந்த அப்பாயின்மெண்ட் முடிச்ச பிறகு எனக்கு அப்டேட் பண்ணுங்க. நான் பர்சனலா உங்களை கான்டாக்ட் பண்ணி எப்படி நம்ம அடுத்த ப்ராசஸ்க்குள்ள போலான்ற ஒரு மீட்டப் அரேஞ்ச் பண்ணி மற்ற விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம்.